இப்போ நான் சொல்ல போகிற ஸ்டோரி வந்து ஒரு இன்சேனான சர்வைவல் ஸ்டோரி. இது வந்து அக்டோபர் 1982 நடக்குது. டெபரா கெல்லி இவங்களுக்கும் இவங்களோட 4 ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஒரு வேலை வருது. இவங்கள வந்து ஹயர் பண்ணுறாங்க. இவங்களோட வேலை என்னென்னா 58 ஃபுட் லக்ஸரி யாட். அந்த யாட் பேரை வந்து ட்ராஷ்மேன். இந்த ட்ராஷ்மேனை வந்து மெயின் டு ஃப்ளோரிடாவுக்கு வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணணும். இதுதான் இவங்களோட வேலை. இவங்க இந்த யாட்டை வந்து செயில் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு போகணும். ஒரு லாங் ட்ரிப். இவங்க அப்படியே ஈஸ்ட் கோஸ்ட் ஆஃப் யூஎஸில் ட்ராவல் பண்ணுவாங்க. அந்த 4 பேர் ஃப்ரெண்ட்ஸ் வந்து மெக், மார்க், ஜான், பிராட். டெப்ராவும் இவங்க 4 ஃப்ரெண்ட்ஸும் வந்து ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டான க்ரூ. இவங்க வந்து நிறைய ட்ரிப்ஸ் பண்ணியிருக்காங்க. நிறைய லக்ஸரி யாட்டை வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க. இந்த வாட்டியும் ஒரு கிரேட் ட்ரிப்பாக இருக்க போது. வெதர் ஃபோர்காஸ்ட் வந்து பர்ஃபெக்டாக இருக்குது. கிளைமேட் வந்து பியூட்டிஃபுல்லாக இருக்குது. 2 days ட்ராவல் பண்ணுறாங்க. 2 daysல மேரி லேண்டுன்னு சொல்லிட்டு ஒரு இடத்த கிராஸ் பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு ஹெவி ஸ்டார்ம் வருது. நார்த் கேரோலினாவில் இருக்க கோஸ்ட்டில் வருது. ரொம்ப பயங்கரமாக இருக்குது. அந்த ஷிப்பால் சர்வை பண்ண முடியல. தண்ணி வந்து ஷிப்புக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு நிறைய எஃபர்ட் போடுறாங்க. ஆனால் அவங்களால முடியல. முடியாத போது அந்த சீ வந்து வயலண்ட்டாக இருக்குது. இந்த ஸ்டார்ம்லேயே அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா 11 ஃபுட் லைஃப் ராஃப்ட் இருக்குது. இதில் அவங்க ஏறிடுறாங்க. இவங்ககிட்ட இப்போ ஃபுட்டு இல்லை, வாட்டர் இல்லை, எந்த ஒரு சர்வைவல் எக்யூப்மெண்ட்ஸும் இல்லை. மெக்கோட லெக் வந்து கட்டாயி ஓப்பன் ஆகிருக்கு. ஏதோ ஒன்று வந்து விழுந்து அவங்க லெக்கை வந்து கட் பண்ணியிருக்கு. அதனால் பிளட்டு வந்துட்டுருக்கு. இப்போ இந்த ராஃப்டில் இருக்கும்போது ஏதோ ஒன்று வந்து இடிக்குது. பார்த்தா ஷார்க்ஸ். ஒரு ஷார்க் இல்லை, 2 ஷார்க் இல்லை, ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ஷார்க்கை வந்து பார்க்குறாங்க. அந்த ராஃப்டை சுற்றி வந்துட்டுருக்கு. எல்லாமே 18 ஃபீட் டைகர் ஷார்க். டைகர் ஷார்க்கில் ரொம்ப அக்ரெசிவான ஷார்க். எதை வேணால் சாப்பிடும், ஈவன் ஹியூமன்ஸ். இது எல்லாமே 3rd டேல நடக்குது. அந்த ராஃப்ட் வந்து ஷார்க்ஸ் வந்து பம்ப் பண்ணிக்கிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் ஸ்டார்ம் வந்து பாஸ் ஆகிடுது. இவங்களுக்கு வந்து என்ன பண்ணுறதுனே தெரியல. ஷார்க்ஸ் வந்து சரௌண்ட் பண்ணிகிட்டு இருக்கு. இவங்ககிட்ட எதுவுமே இல்லை. மெக்கு வந்து சிக்காக இருக்காங்க. அவங்களுக்கு தெரியுது அவங்க எல்லாருமே வந்து சாவ போகிறாங்கன்னு சொல்லிட்டு. ரொம்ப தேர்ஸ்டியாக இருக்காங்க. இப்போ வந்து 2 க்ரூ மெம்பர்ஸ் வந்து சீ வாட்டர் எடுத்து குடிச்சிடுறாங்க. மார்க் அண்ட் ஜான். அந்த சீ வாட்டர் 2 பேர் குடித்தோன்னே டிலூஷன் ஆகுறாங்க. சால்ட் பாய்சனிங் ஆகுது, இன்டாக்சிகேஷன். சால்ட் லெவல் வந்து பாடியில் இன்க்ரீஸ் ஆகிடுச்சுன்னா அவங்க திங்ஸ்லாம் வந்து இமேஜின் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க தூரத்தில் வந்து ஷிப்பு பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் திங்ஸை வந்து இமேஜின் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஜான் வந்து லேண்டை வந்து பார்க்குறாரு. லேண்டை பார்த்து அந்த ராஃப்ட்லேருந்து ஜம்ப் பண்ணிடுறாரு. மற்றவங்க எல்லாரும் வந்து கத்துறாங்க, ஜான் கம் பேக்குன்னு சொல்லிட்டு. அவர் கேட்கல. அவர் லேண்டை பார்த்துட்டாருன்னு நினச்சி போகிறாரு. ஃபியூ ஃபீட் வந்து அவர் தண்ணியில் போகிறாரு. இவங்க எல்லாருக்கும் இப்போ வந்து ஸ்க்ரீம் கேட்குது. அவர் ஜான் வந்து ஸ்க்ரீம் பண்ணுறாரு. ஏன்னா ஷார்க் வந்து அவர் அட்டாக் பண்ணுது. இவங்களுக்கு தெரியுது என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. அவங்களால எதுவுமே பண்ண முடியாது. இதை அப்படியே அவங்க இக்னோர் பண்ணிடுறாங்க. இது அவங்களுக்கும் நடக்கலாம்னு சொல்லிட்டு தெரியும். அதுக்கப்புறம் ஜான் வந்து செத்துடுறாரு. இப்போ வந்து மார்க் சொல்கிறாரு, நான் போயிட்டு கடைக்கு போயிட்டு திங்ஸ் வாங்கணும். இவரும் வந்து ஆலிசினேட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. மற்ற 3 மெம்பர்ஸ் வந்து சொல்கிறாங்க, நீ ஆலிசினேட் பண்ணுற உட்காரு. இவர் வந்து கேட்கல. இவரும் வந்து ஜம்ப் பண்ணிடுறாரு. அதே மாதிரி தான் நடக்குது. ஆனால் இந்த வாட்டி ஷார்க்ஸ் என்ன பண்ணுதுன்னா அந்த ராஃப்ட்டுக்கு அண்டரில் வந்து மார்க்கை வந்து இழுத்துட்டு போயிடுது. இவங்களால எல்லாத்தையும் ஃபீல் பண்ண முடியுது. அந்த ஷார்க்ஸ் வந்து இந்த ராஃப்டை இடிச்சுக்கிட்டே அவர் அட்டாக் பண்ணி அவரை கொன்னுடுது. இது வந்து 4th டே. திங்ஸ் வந்து கான்ஸ்டண்ட்டாக வந்து டிக்ளைனில் இருக்குது. ஃபுட் இல்லை, வாட்டர் இல்லை. மெக்கோட கண்டிஷன் இன்னும் ஒஸ்ட் ஆகுது. அவங்களோட வூண்டை வந்து ட்ரீட் பண்ணி ஆகணும். டெப்ரா அண்ட் பிராட் இவங்க 2 பேருக்குமே வந்து எந்த அடி படலை. இவங்க அப்படியே தூங்கிடுறாங்க. அதுக்கப்புறம் ஏஞ்சி பார்க்குறாங்க. மெக்கு வந்து செத்துடுறாங்க. இப்போ மெக்கும் செத்துட்டாங்க. மெக்கோட ஜுவல்லரிஸ்லாம் எடுத்துடுறாங்க. அதுக்கப்புறம் சில வேல்யூபிள் திங்ஸ்லாம் அவங்ககிட்டேருந்து எடுத்துடுறாங்க. ஏன்னா ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு வந்து கொடுத்துடலான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அந்த ராஃப்டில் எட்ஜில் வச்சு சில வேர்ட்ஸ் சொல்கிறாங்க. ஒரு ஃபியூனரல் வச்சுட்டு அவங்கள வந்து புஷ் பண்ணிடுறாங்க. அப்புறம் ஷார்க்ஸ் வந்து மெக்கை வந்து சாப்பிட்டுடுது. இவங்க 2 பேரும் உள்ளே இருக்காங்க. அதுக்கப்புறம் அப்படியே தூங்கிடுறாங்க. இது வந்து 5th டே. பிராட் வந்து ஏஞ்சி பார்க்குறாரு. ஏஞ்சி பார்த்தா ஒரு ஷிப்பை பார்க்குறாரு. அதுக்கப்புறம் கீழே குனிஞ்சிட்டு திருப்பி பார்க்குறாரு. அந்த ஷிப்பு அங்கேயே இருக்குது. ஏன்னா அவரால் நம்ப முடியல. திருப்பியும் கீழே குனிஞ்சிட்டு பார்க்குறாரு. ஷிப்பு அங்கேயே இருக்குது. இப்போ அவருக்கு தெரியுது இவர் இமேஜின் பண்ணலன்னு சொல்லிட்டு. உடனே வந்து டெப்ரா கிட்ட சொல்கிறாரு,
டெப்ராவும் வந்து அந்த ஷிப்பை பார்க்குறாங்க. இவங்க வந்து ஷிப்பை பார்த்து வேவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஷிப்பும் வந்து இவங்கள பார்த்துடுறாங்க, அவங்களும் வேவ் பண்ணுறாங்க. அது வந்து ஒரு சோவியத் ஷிப். அதுக்கப்புறம் அவங்கள ரெஸ்கியூ பண்ணி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அங்கே வந்து அவங்க ரெக்கவர் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் சர்வைவ் ஆகிட்ட பிறகு டெப்ரா வந்து ஒரு மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கர் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் ஆத்தர் ஆகுறாங்க. அவங்க வந்து ஒரு புக் எழுதுகிறாங்க, ஆல்பட்ராஸ் த ட்ரூ ஸ்டோரி ஆஃப் எ உமன்ஸ் சர்வைவல் அட் சி. டிவி ஃபிலிமாவும் எடுக்கிறாங்க. அந்த ஃபிலிம் பேர் வந்து டூ கேம் பேக். பிராட் வந்து திருப்பியும் சீக்கே போகிறாரு. போயிட்டு ஒரு செயிலர் ஆகுறாரு, கேப்டன் ஆஃப் ஷிப் ஆகுறாரு. ரெகுலராக இது எங்கே நடந்ததோ அங்கேயே வந்து இவர் ட்ராவல் பண்ணுறாரு. ரெகுலர் லைஃப் ஆகுது இவருக்கு. டெப்ரா வந்து மெக்சிகோக்கு மூவ் ஆகுறாங்க. அங்கே ஒரு அன்னோன் காஸ்டில் ஆகஸ்ட் 13, 2012 அவங்க செத்துடுறாங்க. டெப்ரா சொல்கிறாங்க, there is never a day you feel more grateful than the day you almost died. இதை வந்து சொல்கிறாங்க. இந்த வீடியோ அவ்வளோதான்.